sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அருமையான ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்கின்றார். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, விண்ணேற்பு, தூயாவினுடைய வருகை, இவைகளையெல்லாம் நாம் பற்றி சிந்திக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக ஆண்டவருடைய நிரந்தரமான ஒரு உடனிருப்பை வலியுறுத்துகின்ற விதத்தில், எண்பிக்கின்ற விதத்தில் ஒரு அருள் அடையாளத்தை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 9வது பிரிவு 11 முதல் உள்ள இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி பிரிவு 9. அதை அறிந்து திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்களை அவர் வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கி 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார். ஏனில் ஏறத்தாழ 5000 ஆண்கள் அங்கு இருந்தார்கள். இயேசு தம் சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடி அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய நிரப்பினர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அருள் தரும் அடையாளங்கள், அருள் தரும் அடையாளங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பே அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற ஒன்றாக இருந்தது, அடையாளமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களை நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக யோனா இறைவாக்கினருடைய பிரசன்னம், ஆண்டவர் இயேசு அதை குறிப்பிடுகின்றார். யோனாவின் அடையாளம், யோனாவுடைய பிரசன்னத்தின் அடையாளம், யோனாவின் பிரசங்கத்தின் அடையாளம், யோனா திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டு மீண்டும் கரையிலே உமிழப்பட்டு அவர் சென்று போதித்த நினிவே நகரத்திற்கு போதித்த அடையாளம் என்று ஆண்டவர் தன்னுடைய உரைகளிலே குறிப்பிடுகின்றார். எனவே அடையாளம் என்பது உலகத்தில் பல்வேறு விதத்தில், பல்வேறு நிறங்களில், பல்வேறு வகைகளில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருள் அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக திருத்தந்தை அறிவித்திருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நமது திருத்தந்தையும் அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு காரியங்களை சொல்லுகிறார். எதற்காக இந்த ஜூபிலி? ஜூபிலி என்றால் கொண்டாட்டம். நம்முடைய துறவற வாழ்வினுடைய 25, 50, 75 என்றெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம். திருமண வாழ்வினுடைய 25, 50 என்றெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம். எதற்காக என்றால்
மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக. எனவே ஜூபிலி என்றால் கொண்டாட்டம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த ஜூபிலியானது சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மக்களை பலரும் அடிமைப்படுத்தினார்கள். ஆண்டான் அடிமை என்று சொல்கின்ற ஒரு சமூகம் இருந்தது. எப்படி இந்த அடிமைகள் உருவானார்கள்? இவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், அந்நியர்களாக இருந்தார்கள், போர்களிலே தோற்று போனதால் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களாக இருந்தார்கள். மற்றபடியும் அடிமை வேலை செய்வதற்கென்றே சிலர் புறப்பட்டு சென்றார்கள். எனவே அடிமை கூட்டம் நிறைய இருந்தது. இவர்களுக்கு விடுதலை இல்லையா என்று தான் பார்க்கின்ற பொழுது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்ய வேண்டும்? 50 ஆண்டை நிறைவு செய்தவர், அடிமை நிலையிலிருந்தவர் விடுதலை பெற வேண்டும், ஓய்வு பெற வேண்டும். எனவே இந்த ஆண்டான் நிலையில் இருந்தவர்கள் நிலபுலன்களை எல்லாம் தங்களுடைய உடைமையாக வைத்திருப்பார். 50 ஆண்டுகள் ஆனவுடனே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இவ்வாறாக ஏழைகள், எளியவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், போர்களிலே குற்றவாளிகளாக கொண்டு வரப்பட்டு போர்களிலே தோற்று போனவர்கள் அடிமைகளாக இருந்தால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை தெளிவான ஒரு சட்டமாக பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். எனவே 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அடிமைகளை விடுதலை செய்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அதைத்தான் நாம் இன்று ஜூபிலி என்று நாம் சொல்லுகின்றோம். ஜூபிலி என்று நாம் சொல்லுகின்றோம். ஜூபிலேயும் மகிழ்ச்சியல், ஆர்ப்பரித்தல், கொண்டாடுதல், மகிழ்ந்திருத்தல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு காரியங்களிலே நாம் சொல்லுகின்றோம். எனவே ஆண்டவர் தன்னுடைய பணியை நாசரேத்திலே தொடங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று பல்வேறு காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கவும். எனவே இயேசுனுடைய பிறப்பு என்பதே அருள் தரும் ஆண்டினுடைய அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜூபிலியை அவர் ஏற்கனவே தொடங்கிவிட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜூபிலியை தொடங்கிவிட்டார். இன்று பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு விதங்களிலே நாம் ஜூபிலிகளை கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னதாகவே ஜூபிலியை தொடங்கிவிட்டார். அப்படி என்றால் ஏழைகள் எளியவர்களுக்கு உலகத்திற்கு விடுதலை கொடுக்கின்ற, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நிகழ்ச்சியை நாம் செய்ய வேண்டும். ஸ்வீடன் நாட்டினுடைய அழகான சமூக போராளி கிரேட்டா தன்பர்க் அண்மையிலேயே இஸ்ராயலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ராயலுக்கு செல்லுகிறார். அவர்களுடைய ஒரு குழுவோடு இணைந்து கப்பலிலே சிறிய கப்பலிலே செல்லுகின்றார். சென்றவுடன் இஸ்ராயல் அரசாங்கம் அவர்களை கைது செய்தது. கிரேட்டா தன்பர்க் என்று சொல்லுகின்ற ஸ்வீடன் நாட்டு பெண்மணி, அவள் மாணவியாக இருந்த பொழுதே போர்க்குணமுடையவர்களாக போராளியாக இருந்தவர். பல்வேறு காரியங்களிலே அவர் தலையிட்டு உலக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கின்ற பணிகளில் ஈடுபட்டவர். குறிப்பாக காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இயற்கை சீரழிவு, இயற்கையை கொள்ளையடித்தல், இயற்கையை வஞ்சித்தல், இயற்கையை மனிதனுக்கு எதிராக திருப்பி விடுதல் போன்ற பன்னாட்டு கம்பெனிகளுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் இணங்காமல் அதை படித்து அதற்கு எதிராக போராடியவள். எனவே இஸ்ராயலில் சென்றவுடனே அவரை கைது செய்தார்கள். உடனடியாக அவரை பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். கிரேட்டா தன்பர்க் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறார். இளைஞர்கள், மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், பயிற்சிக்கு செல்ல வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மாணவ செல்வங்கள், சமூகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சிந்திக்கின்ற மாணவ செல்வங்கள், சமூக நன்மைகளுக்காக போராட வேண்டும் என்று சிந்திக்கின்ற மாணவ செல்வங்கள் அருகி குறைந்திருக்கின்ற காலகட்டத்தில் இப்படி ஒரு பெண்மணி, இப்படி ஒரு மாணவியை துணிந்திருக்கிறார் என்றால் ஒரு அடையாளமாக இருக்கிறார். இயேசுனுடைய பிறப்பின் அடையாளமாக விடிவெள்ளி இருந்தது போன்று, இயேசுனுடைய வாழ்வு ஒரு அருள் அடையாளமாக இருந்தது போன்று, கிரேட்டா தன்பர்க்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் கிரேட்டா தன்பர்க்கு ஒரு அருள் சாதனமாகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். இன்று நாம் அருள் அடையாளங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமுழுக்கூர் அடையாளம், நற்கருணை அடையாளம், ஒப்புரவு அடையாளம், நோய் பூசல் அடையாளம், திருமணம் அடையாளம், அருட்பணியாளராக திருநிலைப்படுத்துதல் அடையாளம் என்று நாம் சொல்லுகின்றோம். அதில் மிகச்சிறந்ததாக தொடக்க நிலையில் இருப்பது திருமுழுக்கும் நற்கருணையுமாக இருக்கிறது. எனவே தான் நற்கருணையை ஆண்டவர் இயேசுனுடைய நிரந்தரமான ஒரு உடனிருப்பின் அடையாளமாக இருக்கிறது. நிரந்தரமான உடனிருப்பின் அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் அன்பிற்குரியவர்களே, இந்த இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்த பொழுது
அவர்களுக்கு பசியாறியது, அந்த நேரத்தில் பசியாறியது. எனவே அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் மீண்டும் அவரை தேடி தேடி வருகிறார்கள். பசித்த பொழுதெல்லாம் தேடி சென்றார்கள். அவர் நிறைய உணவு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள், ஓடுகிறீர்கள், தேடி தேடி வருகிறீர்கள். அழியாத உணவு ஒன்று உண்டு, நான் தான் அந்த அழியாத உணவு என்று சொல்கிறார். எனவே இன்றும் நற்கருணையில் நாம் இயேசுனுடைய அழியாத ஒரு பிரசன்னத்தை பார்க்கின்றோம், உடனிருப்பை பார்க்கின்றோம். அந்த நற்கருணை நமக்கு வலுவை கொடுக்கிறது, சக்தியை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது, மன நிறைவை கொடுக்கிறது, உந்து சக்தியாக இருக்கிறது, நம்மை உந்தி தள்ளுகின்றது, லட்சியங்களை நோக்கி நம்மை இயக்கிக் கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அண்மையில் ஏதோ இடத்துல நற்கருணையில் இயேசுனுடைய திருமுகம் காணப்பட்டதாக, அதை ஒரு அதிசயமாக, அதை ஒரு புதுமையாக இந்த சமூக வலைத்தளங்களிலே பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இருக்கட்டும், நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் பார்ப்பது போன்று அன்றாட வாழ்க்கையில் நம் சகோதரர்களுடைய முகங்களிலும் இயேசுவை பார்க்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்த்தம் இதாகத்தான் இருக்க முடியும். உணவு அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்கிறீர்கள், ஆனால் அழியாத உணவு நான். இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார், அவரே அருள் அடையாளமாக இருக்கிறார், அவரே நிரந்தரமான ஒரு அடையாளமாக இருக்கிறார். அனைத்து திருவருட்சாதனங்களும் அனைத்து அருள் அடையாளங்களும் அவருடைய பிரசன்னமாக இருப்பதை பார்க்கின்றோம். அயலானில் அவருடைய முகத்தை பார்க்க கற்றுக்கொண்டவர்கள், அயனாலில் குறிப்பாக ஏழைகள் எளியவர்களில் இயேசுனுடைய துன்பப்படுகின்ற அந்த முகத்தை பார்க்க கற்றுக்கொண்டவர்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டிருக்கிறார்கள் என்று. எனவே இந்த கருணையில் பார்க்கட்டும், அதற்கு ஆராதனை செய்யட்டும், 24 மணி நேரம் ஆராதனை செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 24 மணி நேரம் ஆராதனை செய்யக்கூடியவர்கள் அயனாலில் அவனுடைய முகத்தில், அன்றாடம் காட்சிகள் அவர்களுடைய முகத்தில், ஒடுக்கப்பட்டவருடைய முகத்தில் வாழ்வில் மகிழ்ச்சி கொண்டு வருவதற்காக, ஜூபிலியை கொண்டாடுவதற்காக என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் சமூக ஈடுபாட்டில் அதிகமாக தங்களை இணைத்து கொண்டவர்கள் வெறும் சடங்குகளோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் சமூக ஈடுபாட்டிலே தங்களை கரைத்து கொண்டவர்கள் இந்த இயேசுவை நற்கருணையில் மட்டும் கண்டு கொண்டவர்கள் அல்ல. நாள்தோறும் இயேசுனுடைய பிரசன்னத்தை ஏழைகள் எளியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய முகத்திலே, வாழ்விலே, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, துயரங்களிலே கண்டு கொண்டவர்கள். அவ்வாறு காண்பதற்கான ஆற்றலையும் அருளையும் நாம் கண்டுகொள்வோம். வெறும் அழிந்து போகின்ற உணவிற்காக மட்டுமல்லாமல் அழியாத உணவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அடையாளங்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் இன்றைய நாளிலே சிந்திப்பும் செயல்படுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தையே இறைவா, இந்த நாளிலே அருமையான ஒரு சிந்தனையை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்வு, வளர்ச்சி, லட்சியங்கள், அவருடைய போதனைகள், இவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்பு, தொடர்ச்சியாக அவருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அதிலும் சிறப்பாக இன்று 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்ததாக நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அழிந்து போகின்ற உணவுக்காக மட்டுமல்லாமல் அழியாத உணவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு அந்த அவருடைய திருமுகத்தை ஏழைகள் எளியவர்கள் இயலாதவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக பார்த்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.